ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 உள்ள எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்ருக்கோம். இப்போ அதோட கண்டினியூஸாக எக்ஸாம்பிள் 1.8 பார்க்கலாம். சரிங்களா? ஒரு கைபேசி கடையில் ஒரு மாதத்தில் விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை 1250 ஆகும். ஒவ்வொரு மாதமும் அதே எண்ணிக்கையில் விற்பனையானால் 2 ஆண்டுகளில் விற்பனையாகும் மொத்த கைபேசிகளின் எண்ணிக்கை. பாருங்கள், ஒரு கடையில் ஒரு மாதத்தில் நம்மளுக்கு 1250 கைபேசி விற்பனை ஆகுதான். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் விற்பனை ஆச்சுன்னா 2 ஆண்டுகளில் விற்பனையாகும் மொத்த கைபேசிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கி ஒரு மாதத்தை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதத்துக்கு கொடுத்து 2 ஆண்டுகளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு மாதத்துக்கு கொடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்மள்கிட்ட 2 ஆண்டுகளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு மாதம் கொடுத்துருக்கத 2 ஆண்டுகளுக்கு 2 மாதங்கள்னால் அதை 2 வாட்டி பெருக்கணும்னா ஆன்சர் கிடச்சிரும். 2 ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன எழுதணும், ஒரு மாதத்தில் விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை. வகைக்கணக்கு மாதிரி இதை செய்ய போகிறோம். சரிங்களா? ஓகே. ஒரு மாதத்தில் விற்பனை கைபேசிகளின் எண்ணிக்கை 1250. சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2 வருடங்கள், இது மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. அடுத்து 2 வருடங்களில் எவ்வளோ விற்றுருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு மாதம் 2 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன். 2 ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு ஆண்டுகள் அப்படின்னா இதுக்கு எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள். இதே மாதிரி 2 ஆண்டுகள்னால் என்னாச்சு, 12 × 2 24 மாதங்கள். ஏன்னா நம்ம மாதங்களில் கொடுத்துருக்கனால நம்மளும் என்ன பண்ணணும், அதை மாதங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்மளால் சம் செய்ய முடியும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு மாதத்தில் 1250, 24 மாதங்கள், அதாவது 2 ஆண்டுகளுக்கு எவ்வளவு. இதே மாதிரி தான் 1 கொடுத்துட்டு நம்மளுக்கு நிறைய கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதுமே பெருக்கல் செய்வோம். சரிங்களா? இதே நிறைய கொடுத்துட்டு 1 எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பாருங்களா, இதே 24 மாதத்துக்கு இவ்வளோ, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், வகுக்கணும். இங்கே ஒரு மாதத்துக்கு கொடுத்துட்டு 24 மாதங்கள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், 24 மாதத்தில் விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை. என்ன பண்ணணும், பெருக்கல் செய்யணும். ஸோ சமம் 24 × 24 மாதங்கள், அதனால் 24, 2 ஆண்டுகள் தான் 24 மாதங்கள் × 1250. இதை நம்ம எப்படி செய்வோம், 1250 × 24, 0 கூட 4 பெருக்குனா 0, 5 4 20, அதுக்கு 0 அடித்து 1 போடுவோம். 4 2 8, 8 2 10க்கு 0, 1 4 4, 4 1 5. அப்புறம் இங்கே ப்ளஸ் போடலாம். 0 கூட இப்போ பெருக்கினாலும் 0 தான். அப்புறம் 2 10, அதுக்கு 0, 2 4 4 1 5, அப்புறம் 1 2 2. பாருங்கள், 0 0 0, 5 5 10க்கு 0, மீதி இங்கே 1 2 1 3. பாருங்கள், காம போட்டோம். எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு, 30,000. அப்போ எழுதிட வேண்டியதான். நம்மளுக்கு 24 மாதங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன, 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள் அவங்க அப்படி தானே கேட்டிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மாதங்கள்லேருந்து ஆண்டுகளுக்கு அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். 2 ஆண்டுகள் விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை எவ்வளோ கிடச்சிருக்கு, 30,000. ஓகே, இவ்வளோ தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், எடுத்துக்காட்டு 1.9. ஒரு அரசு திட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுவில் உள்ள 500 பெண்களுக்கு, பாருங்கள், 500 பெண்களுக்கு 10 லட்சமானது சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்டவுடைய தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க, 500 பெண்களுக்கு நம்மளுக்கு 10 லட்சம் கொடுத்துட்டு ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு சம், எடுத்துக்காட்டு 1.9. என்ன கேட்குறாங்க, 500 பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை. 500 மொத்தம் என்ன, மொத்தத்தை எழுதி அதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாங்கிறத அடுத்து பார்க்கலாம். 500 பெண்களுக்கு
கொடுக்கப்பட்ட தொகை. சரிங்களா, 500 பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு நம்மளுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. ரூபாய் 10 லட்சம். இப்போ இதில் கேட்டிருக்கிறது என்ன, ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் தான் சொன்னேன் அங்கேயே நம்மளுக்கு 1 கொடுத்துட்டு நம்மளுக்கு நிறைய கேட்டாங்கன்னா அதை என்ன பண்ணணும், பெருக்கணும். நிறைய கொடுத்துட்டு அதாவது 500 பெண்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு பெண்ணுக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வகுக்கணும். இல்லை என்ன இருக்காங்க நம்மளுக்கு இப்போ ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட தொகை ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட தொகை இப்படிக்கலாமா. என்ன பண்ணுறோம், ரூபாய் 10 லட்சத்துலேருந்து ஒரு பெண்ணுக்கோட தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 0க்கு இந்த 0 அடி கொடுத்துடலாம், இந்த 0க்கு இந்த 0. இப்போ நம்ம 5ஆவது பாட்டு அடி கொடுக்கலாமா. 1 ஒரு 5 5, 2 10, இந்த 0க்கு ஒரு 0, இந்த 0க்கு ஒரு 0, இந்த 0க்கு ஒரு 0. எவ்வளோ இருக்குது இப்போ 2000. இப்போ ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளோ நம்மளுக்கு 2000. இப்போ என்ன, ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட தொகை அது அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட தொகை 2000. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Subscribe our channel 3 of Max.